நம்ம இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல பேட்டர்ன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்றோம். எப்படி ஒரு பேட்டர்ன் ப்ரோக்ராமிங் வந்து கண்டினியூஷனா கம்ப்ளீட் பண்றது நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பேட்டர்ன் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன். நம்ம இதை எது வச்சு பண்ண போறோம்னா சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஸோ ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்குமே நம்ம ஒரு லாஜிக் வந்து ஒரு லாங்குவேஜ்ல நம்ம கத்துக்கிட்டா போதும், மற்ற எல்லா லாங்குவேஜுமே அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சில போட போற கோடிங் வந்து நீங்க பைத்தன்லயும் போடலாம், அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் ஜாவா எல்லாத்துலயுமே போடலாம். இங்க என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா நம்மளோட லாஜிக் லாஜிக் சேஞ்ச் ஆக போகுது, நம்மளோட சின்டாக்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது, கீவேர்ட்ஸ் இது மட்டும் சேஞ்ச் ஆகுமே தவிர நம்ம லாஜிக் வந்து நம்ம யூஸ் பண்ண போற லாஜிக் கோட் எல்லாமே வந்து சிமிலரா தான் இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குற மாதிரி இந்த பேட்டர்ன் இருக்குது இல்லையா, இந்த பேட்டர்ன் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பில்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த ஒரு பேட்டர்ன் கிடைச்சாலுமே நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த பேட்டர்னை வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் நம்ம வந்து ஸ்பிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரினா இந்த மாதிரி. ஸோ ஒரு பேட்டர்ன் நம்ம எந்த பேட்டர்ன் கிடைச்சாலுமே வந்து ஃபர்ஸ்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் நம்ம வந்து ஸ்பிட் பண்ணணும். காலம்ஸ்னா லெஃப்ட் டு ரைட் இருக்கிறதா வந்து காலம்ஸ். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இது டோட்டலா வந்து 9 காலம்ஸ் இருக்கு. ரோஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ரோஸ் இருக்கு. ஸோ 5 ரோஸ் 9 காலம்ஸ் நம்ம வந்து இதில் வச்சிருக்கோம். ஸோ எந்த ஒரு பேட்டர்ன் இருந்தாலுமே இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸை நம்ம வந்து இதை வந்து ஸ்பிளிட் பண்ணணும். ஸ்பிளிட் பண்ணா மட்டும் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கான ஒரு ஐடியா வந்து இதில் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஸோ நம்ம ஸ்பிளிட் பண்ணிட்டோம் இல்லையா, ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஸ்பிளிட் பண்ணதை வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து கோட் போட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து கோட் போட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப் என்னன்னா நம்ம வந்து எவ்வளோ ரோஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, 5 ரோஸ் இருக்கு, எவ்வளோ காலம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, 9 காலம்ஸ் இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போறதுன்னா ஃபோர் லூப் யூஸ் பண்ணி. ஸோ ஃபோர் லூப் நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸோட கவுண்ட் கிடைச்சாலே ஃபோர் லூப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபோர் லூப் வந்து போடலாம். ஸோ நான் டைப் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம போட வேண்டியது ஃபோர் லூப் இன்ட் ஐ அசைன் 1. ஏன் ஐ அசைன் 1 நான் கொடுத்துருக்கேன்னா ஐ வந்து எதுல ஸ்டார்ட் ஆகுது, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம போடுற இந்த லூப் நான் எதுக்காக போடுறேன்னா ரோஸோட கவுண்ட்ஸ்க்காக போடுறேன். 1 2 3 4 5 ரோஸ் நான் போட போறேன். கிளியரா இருக்கு இல்லையா உங்களுக்கு? ஸோ இப்போ நம்ம போட ஃபோர் லூப் வந்து ரோஸ்க்காக. ஸோ ஐ ஈக்குவல் டு 1, தென் ஐ வந்து எது வரைக்கும் ரன் ஆகணும். ஸோ ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, அதாவது எவ்வளோ ரோஸ் நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் 1 ஸ்டார்ட் பண்ணணும், 5 ரோஸ் வரைக்குமே இருக்கு இல்லையா. ஸோ நான் வந்து 5 மென்ஷன் பண்றேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐ வந்து இன்க்ரிமெண்ட். ஸோ இந்த லூப் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் வந்து நம்ம ப்ரோக்ராமோட பேசிக்ஸ், நீங்க வந்து நிறைய பேசிக்ஸ் கற்றுருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து இப்போ பேட்டர்னுக்கு வந்திருப்பீங்க. அப்படின்னா நான் என்னோட சேனல் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு மேலே கார்டும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க, பார்த்தா உங்களுக்கு இன்னும் மோர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதான் வந்து ஃபோர் லூப். ஸோ ஃபர்ஸ்ட் லூப் வந்து நம்ம கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபோர் லூப் போட்டோம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபோர் லூப் போட்டோம். இந்த ஃபோர் லூப்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் சைஸ் பிரச்சனை. ஓகே, இந்த ஃபோர் லூப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது int I equal to 1. So column on starting 1, I less than equal to 5. column கிடையாது, row. int I equal to 1, அதாவது ரோவோட ஸ்டார்டிங் 1, I less than equal to 5, அதாவது ரோவோட எண்டிங் வந்து 5. ஓகேங்களா, இது கிளியரா இருக்கு இல்லையா உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ரோவோட கவுண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வரப்போறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காலம். ஸோ நெக்ஸ்ட் லூப் வந்து அது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நெஸ்டட் லூப் போட போறோம். நெஸ்டட் லூப்னா ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப், அதாவது இன்னர் லூப் தான் நம்ம வந்து நெஸ்டட் லூப்னு சொல்லுவோம். ஸோ நான் வந்து நெஸ்டட் லூப் போட போறேன். ஸோ இந்த நெஸ்டட் லூப் எதுக்காகன்னா எவ்வளவு காலம்ஸ் இருக்கு அந்த எவ்வளவு காலம்ஸோட கவுண்ட் நம்ம வந்து நெஸ்டட் லூப்ல போட போறோம். ஸோ வாங்க போடலாம். ஸோ இன்னொரு ஃபோர் லூப் ஓபன் பண்றேன், நெஸ்டட் லூப். இதுக்குள்ள int j assign 1, அதாவது காலம் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1. நெக்ஸ்ட் j less than or equal to, எவ்வளவு வரைக்கும் காலம்ஸ் இருக்கு, எவ்வளவு காலம்ஸ் இருக்கு, 9 காலம்ஸ் இருக்கு. ஸோ 9. நெக்ஸ்ட் j plus plus, 1 second, j வந்து plus plus, j plus plus, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி. ஸோ j லூப்போட நெஸ்டட் j லூப்போட நம்ம வந்து ஓபன் பண்ணோம், இன்டென்ட் வந்து ஓபன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஓகே, இப்போ நம்ம வந்து ரெண்டு விஷயம் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரோஸோட கவுண்ட் வந்து எடுத்து வச்சுட்டோம். ரோஸ் வந்து 5 ரோஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து காலம்ஸோட கவுண்ட்மே எடுத்து வச்சுட்டோம். 9 காலம்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்ன,
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து லாஜிக், அதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இங்க வந்து இந்த ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும், அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும். இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுக்கான லாஜிக் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ரொம்பவே ஈஸி. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது தள்ளி கீழே வைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த லாஜிக் பார்க்கலாம், எப்படி போடுறது, எப்படி அந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க போறோம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது, ஸோ ஐ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐயோடது போடலாம். ஓகே, ஐ வந்து ஒன்னா இருக்கும்போது என்னவா இருக்கு, ஐ வந்து ஒன்னா இருக்கும்போது, அதாவது ஐ வந்து ஒன்னா இருக்கும்போது ஜே வந்து எங்க பிரிண்ட் ஆயிருக்கு, அதாவது ஐ ஒன்னா இருக்கும்போது ஜே எந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு, ஜே வந்து 5. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஐ வந்து ஒன்னா இருக்கும்போது, அதாவது ஃபர்ஸ்ட் ரோல ஜே எந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு, 5ல பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ ஜே வந்து 5னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் லைன் ஐ வந்து 2ஆ இருக்கும்போது ஜே எங்க இருக்கு, ஐ வந்து 2ஆ இருக்கும்போது இங்க பாத்தீங்கன்னா ஜே வந்து 4, 5, 6 4, 5, 6ல வந்து இருக்கு. எப்போ ஐ 2ஆ இருக்கும்போது, அதாவது செகண்ட் ரோல ஜே, அதாவது காலம்ஸ் வந்து 4th காலம், 5th காலம், 6th காலம் வந்து ஸ்டார்ஸ் இருக்கு. ஸோ இது எப்படி போடுறது, ஸோ ஐ 2ஆ இருக்கும்போது ஜே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4, தென் வந்து இங்க ஆம்பர்சன்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ண போறோம். ஆம்பர்சன்ட் ஜே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நீங்கள் ஒரு ஹைஃபன் போட்டு தள்ளி வச்சுக்கிறேன், ஸோ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே, அப்போ ஜே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4, ஜே கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 4னா என்ன, ஜே வந்து அதாவது ஐ 2ஆ இருக்கும்போது ஜே கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 4, ஜே வந்து 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதனால தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். தென் இன்னொரு கண்டிஷன் எதுக்காக, ஆம்பர்சன்ட்னா இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருக்கணும். இது வந்து பேசிக் ஆப்ரேட்டர் தான். ஆப்ரேட்டர்ஸ் வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன், கீழே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், இது வந்து கார்ட்லயுமே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆப்ரேட்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் ரெண்டு சிம்பிள் போட்டோம்னா ஒரு மீனிங் என்னன்னா, இந்த ரெண்டு ஜே கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 4ம் ஜே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6 ரெண்டுமே வந்து ட்ரூ ஆகும். இதுதான் வந்து இதோட மீனிங். ஓகேங்களா? இப்போ வந்து ஜே கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 4, ஸோ ஐ 2ஆ இருக்கும்போது ஜே வந்து 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஜே லெஸ் தேன் ஈக்குவல் டு 6 வரைக்குமே ரன் ஆகும். அப்போ இந்த 4 to 6 எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு, எவ்வளவு காலம்ஸ் இருக்கு, 4, 5, 6 இந்த 3 காலம்ஸுமே எதுக்குள்ள இருக்கு, இந்த லாஜிக்குள்ள இருக்கு. ஸோ நம்ம இதையும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆம்பர்சன்ட் ஜே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5, இந்த இடத்துல வந்து ஜே greater than equal to 5. புரிஞ்சுலையா உங்களுக்கு? அதாவது ஐ 1 இருக்கும்போது ஜே greater than equal to 5 இருக்கு, அதாவது 5ல இருக்கு, ஜே less than equal to 5ல தான் இருக்கு. அப்ப இதோட மீனிங் என்ன, இது ஒன்லி ஐ 1 இருக்கும்போது 5ல மட்டும் ஸ்டார்ட் பண்ண போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐ வந்து 3ஆ இருக்கும்போது, ஐ 3ஆ இருக்கும்போது எந்த இடத்துல இருக்கு, ஜே கிரேட்டர் தென், அதாவது ஐ 3ஆ இருக்கும்போது, அதாவது ரோ வந்து 3ஆ இருக்கும்போது காலம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அதாவது ஜே 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. So j greater than equal to 3, ampersand j less than or equal to அதாவது ஐ 3ஆ இருக்கும்போது தேர்ட் ரோல வந்து எவ்வளவு வரைக்கும் காலம்ஸ் இருக்கு, 7 வரைக்கும் இருக்கு. ஸோ 7. ஸோ நம்ம வந்து ஐ 3ஆ இருக்கும்போது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஐ வந்து 4ஆ இருக்கும்போது j greater than or equal to j ஐ 4ஆ இருக்கும்போது j எதுவும் ஸ்டார்ட் ஆகுது, ஐ 4ஆ இருக்கும்போது, அதாவது ரோ 4ஆ இருக்கும்போது காலம் வந்து 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜே வந்து 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜே எது வரைக்கும் எண்ட் ஆகுது, ஜே வந்து பாத்தீங்கன்னா 4ஆ இருக்கும்போது ஜே வந்து 8ல எண்ட் ஆகுது. ஸோ ஜே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 8. நெக்ஸ்ட் ஐ வந்து 5ஆ இருக்கும்போது எது, ஜே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, அதாவது ஐ 5, அதாவது காலம் ரோ வந்து 5ஆ இருக்கும்போது ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால 1 கொடுத்துருக்கோம். தென் வந்து ஜே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ பாத்தீங்கன்னா ஐ 1ஆ இருக்கும்போது, 2ஆ இருக்கும்போது, 3ஆ இருக்கும்போது, 4ஆ இருக்கும்போது, 5ஆ இருக்கும்போது கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஐ 1ஆ இருக்கும்போது இனிமேல் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து ஜெனரலைஸ் பண்ண போறோம். இந்த இஃப் கண்டிஷன்ல இது எல்லாமே ஒன்னா போட்டோம் எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் நமக்கு என்ன வேணும்னா இதெல்லாமே சிங்கிள் ஈக்குவேஷனை கொண்டு வரணும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜெனரலைஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி ஜெனரலைஸ் பண்றது, அதுவுமே இதை விட ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம பண்றது பாருங்க, நான் இப்படி பண்ண போறேன். அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இந்த 1 இருக்குது இல்லையா, நான் கால் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியாதுக்காக.
ஓகே, இப்போ இந்த இந்த வேல்யூ இந்த வேல்யூவோடதும் நம்ம ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ i 2-ஆ இருக்கும்போது 4 தென் வந்து 6, இது ரெண்டு வேல்யூ வருது இல்லையா? இந்த ரெண்டு வேல்யூ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈக்குவலான காமன் ஒரு வேல்யூ கொண்டு வர போறோம். அதுக்கான ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஐயோட வேல்யூ 2, 4, 6 இது மூணுக்குமே என்ன கனெக்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ இங்க நம்ம நிறைய காமன் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஸோ இங்க நான் ஒரு ஈக்குவேஷன் போடுறேன். ஸோ நான் போடுற ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா j greater than or equal to பார்ப்போம் எது கூட காமனா போகுதுன்னு பார்ப்போம். 6 minus i, ஓகேங்களா? ஆம்பர்சன்ட் j less than or equal to, இப்போ வந்து டவுன் ஆகும்போது என்ன 4 plus i வருமா? 4 plus 2. ஓகே, இதுதான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற ஈக்குவேஷன். இப்போ இந்த j இருக்குது இல்லையா? இதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற ஈக்குவேஷன். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் i 2-ஆ இருக்கும்போது, ஓகேங்களா? அப்போ i 2-ஆ இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம் i 2-ஆ இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம் j greater than or equal to 6 plus j greater than or equal to 6 minus i. 6 minus i எவ்வளோ? 6 minus i எவ்வளோ? 2, கரெக்டா? அப்போ 6 minus 2 எவ்வளோ? 6 minus 2. 6 minus 2 எவ்வளோ? 6 minus 2 வந்து 4, கரெக்டா? 6 minus 2 4, அதாவது 6 minus i, 6 minus 2. இங்க போய் 2 வந்துச்சு, ஏன்னா இந்த i வேல்யூ எவ்வளோ? 2. i 2-ஆ இருக்கும்போது 4, கரெக்டா இருக்கா? அப்போ 6 minus iங்கிறது 4 இங்க கரெக்டா வந்திருக்கு. நெக்ஸ்ட் 4 plus i, கரெக்டா? அப்போ 4 plus i எவ்வளோ? i-னா எவ்வளோ? 2. 4 plus 2 எவ்வளோ? 4 plus 2 6. இங்க 6 கரெக்டா வந்திருக்கா? சோ j greater than equal to 6 minus i, அதாவது 4, j less than or equal to 4 minus i, அதாவது 6. அப்போ இங்க வந்து i 2-ஆ இருக்கும்போது 4, 6 கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து i 3-ஆ இருக்கும்போது பார்ப்போம். i 3-ஆ இருக்கும்போது எப்படி? i 3-ஆ இருக்கும்போது j greater than equal to 3, கரெக்டா? சோ இங்க ஈக்குவேஷன் வரும். அப்போ 6 minus i எவ்வளோ? i 3-ஆ இருக்கும்போது இங்க i எவ்வளவா இருக்கும்? 3. அப்போ 6 minus 3 எவ்வளோ? 6 minus 3 3, கரெக்டா? ஸோ இங்க வந்து நமக்கு 3 வந்திருக்கு, கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் 4 plus i, அதாவது 4 plus 3, 4 plus 3 7. இங்க 7 கரெக்டா இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன வந்து நமக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்து நம்ம வந்து இஃப் கண்டிஷன்ல போட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்க வந்து நான் இதுக்குள்ள வந்து ஒரு இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்றேன். இஃப் இப்போ இதே இந்த லாஜிக் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதாவது இந்த லாஜிக் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இஃப் கண்டிஷனுக்கு கொடுக்க போறோம். ஏன்னா இந்த கண்டிஷன் நம்ம போட்டால் தான் நமக்கு வந்து இந்த அவுட்புட் கரெக்டா வருது, கரெக்டா? ஸோ இது வந்து நம்ம வந்து கொடுக்க போறேன். ஸோ இஃப் j greater than or equal to 6 minus i ampersand j less than or equal to 4 plus i, ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இஃப் பிளாக் ஓப்பன் ஆகுது. இஃப் பிளாக்ல என்ன கொடுக்க போறோம்னா, இதாவது இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும் என்ன பண்ணணும்? நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூவானா மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும், கரெக்டா? ஏன்னா 6 minus i, அதாவது 4, கரெக்டா? அப்போ 4 அப்போ ஒரு i 2-ஆ இருக்கும்போது 4 வருது. அப்போ 4 வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணிடும், ஓகேங்களா? புரிஞ்சுச்சு இல்லையா உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன்னா printf, அதாவது C-ல நம்ம பிரிண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு கீவேர்டு தான் வந்து printf. எப்படி ஜாவால வந்து print இருக்கும், தென் வந்து system.out.println இருக்கும், அது மாதிரி வந்து பைத்தன்ல வந்து print இருக்கு இல்லையா? தென் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து console.log இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் வந்து C-ல நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது வந்து printf. ஸோ printf நமக்கு என்ன, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா என்ன ஆகணும்? எனக்கு வந்து அடுத்து ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் எல்ஸ் ஸ்டார் மட்டும் பிரிண்ட் பார்த்தா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா, இப்போ இந்த கண்டிஷன்ஸ் இதெல்லாமே நான் வந்து இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செப்பரேட்டாகவே போட்டிருக்கேன். ஓகே, பார்க்கலாம் நம்ம சேனலில் போய் பார்த்துட்டு நான் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிஷன்ஸ்னா என்ன அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது வந்து இஃப் கண்டிஷன், இது வந்து நம்ம கண்ட்ரோல் ஃபார் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ எல்ஸ்ல நம்ம என்ன கொடுக்குறோம்? எல்ஸ்ல நம்ம வந்து printf எதுக்காக? இது வந்து ஒரு ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸுக்காக இருக்கு, ஓகேங்களா? இப்போ இதுவரை கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? ஓகே,
போட்டு எல்ஸும் போட்டாச்சு. ஸோ இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ஸ்டார் பிரிண்ட் ஆகும், இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து எம்டி ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். இந்த கண்டிஷன் எப்போ ட்ரூ ஆகும், இதுக்குள்ள இந்த ஸ்டார்ஸ் வரும்போது வந்து ட்ரூ ஆகும், ஏன்னா அந்த மாதிரி நம்ம லாஜிக் போட்டிருக்கோம். இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகும், இந்த ஸ்பேஸ் வரும்போது ஃபால்ஸ் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நான் வந்து ஜே லூப் முடிஞ்சு புதுசாக ஒரு ரோக்கு வரும்போது, அதாவது 1 முடிஞ்சு 2க்கு வரும்போது, ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சு செகண்ட் ரோக்கு வரும்போது என்ன ஆகும், எனக்கு வந்து நியூ லைன்ல பிரிண்ட் ஆகும். கரெக்டா. அப்போ இந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப் \n இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். \n இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டா தான் நமக்கு என்ன அவுட்புட் நியூ லைனுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இல்லாட்டி என்ன ஆகும்னா இது கூட வந்து ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகி ஒரே லைன்ல தான் வந்து எல்லாமே இருக்கும், ஸ்பேஸ் போட்டு எடுத்துக்கும். ஓகேங்களா. ஓகே, நம்ம வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் எரேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ ஐ இருக்குது இல்லையா, ஐயோட வேல்யூ எவ்வளோ, ஐ வந்து 1ல ஸ்டார்ட் ஆகும். 4 கண்டிஷன் ட்ரூ ஆகி ஐ வந்து 1ல ஸ்டார்ட் ஆகுது. கண்டிஷன் ஐ less than or equal to 5, அதாவது 1 பைல என்ன இருக்கு, 1 இருக்கு இல்லையா, 1 less than or equal to 5 கண்டிஷன் ட்ரூ. 1ங்கிறது வந்து 5 விட லெஸ்ஸா இருக்கிற ஒரு வேல்யூ தான். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகி உள்ள வருது. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இந்த லூப்ல இருந்து என்ன ஆயிரும், என்ட்ரி ஆயிடும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் லைன்ல இருக்கு வந்து நம்ம ஜே லூப்ல இருக்கோம். ஸோ ஜேவோட வேல்யூ int j equal to 1, j வந்து 1 இனிஷியலைஸ் பண்றோம். ஸோ i 1ஆ தான் இருக்கு எப்பவுமே. இப்போ வந்து j இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். j less than equal to 9, அதாவது j இருக்கிற வேல்யூ என்ன, 1 வந்து 9 விட சிறுசுன்னு சொல்றோம். கண்டிஷன் ட்ரூ, ஏன்னா கரெக்டா தான் இருக்கு. 1 வந்து 9 விட சின்ன வேல்யூ தான், அதாவது less than equal to 9 கண்டிஷன் ட்ரூ. இப்போ வந்து உள்ள வருது. இந்த இடத்துல நம்ம என்ன வச்சிருக்கோம், if கண்டிஷன் வச்சிருக்கோம். if கண்டிஷன்ல j, அதாவது jனா என்ன, 1 greater than or equal to 1 greater than or equal to 6 minus i. 6 minus i னா எவ்வளோ, 6 minus i ல எப்படி இருக்கு, 1 இருக்கு, 6 minus i 5. கரெக்டா. ஸோ இப்போ இங்க இந்த இடத்துல எனக்கு 5 இருக்கு. சாரி, இப்போ 5 நெக்ஸ்ட் வேல்யூ ஆம்பர்சன்ட் j less than equal to 4 minus i. 4 னா என்ன, 4 plus i. 4 plus i னா எவ்வளோ, 5. கரெக்டா. ஸோ இந்த கண்டிஷனும் 5, இந்த கண்டிஷனும் 5. அப்போ ஆனால் நம்மளோட ஐயோட ஜேயோட வேல்யூ, ஜேயோட வேல்யூ 1. கரெக்டா. அப்போ இந்த கண்டிஷன் வந்து எப்போ தான் ட்ரூ ஆகும், ஜேயோட வேல்யூ 5 வந்தால் மட்டும்தான் ட்ரூ ஆகும். ஆனால் ஜேயோட வேல்யூ இப்போ 5 வரல இல்லையா, அப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகி இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வரும். அந்த ஸ்பேஸ் வந்து இங்கே நமக்கு பில்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஸ்பேஸ் இங்கே பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா மறுபடியும் ஐ பிளஸ் பிளஸ் ஆகும் நினைப்பீங்க, கிடையாது. ஏன்னா ஜே லூப் வந்து இன்னும் பிரேக் ஆகல. அப்போ இந்த லைன் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஜே பிளஸ் பிளஸ். இப்போ ஜேயோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. ஜேயோட வேல்யூ வந்து 2. சாரி, ஜேயோட வேல்யூ வந்து 2. ஆனால் ஐயோட வேல்யூ 1 தான் இருக்கு. ஏன்னா ஐ வந்து இன்னும் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகல, லூப் பிரேக் எதுவுமே ஆகல. எப்போ ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும்னா இந்த ஜே லூப்போட கண்டிஷன் இருக்குல்ல, ஜே less than equal to 9 இருக்குது இல்லையா, அந்த கண்டிஷன் வந்து ஒன்ஸ் பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து திரும்பவுமே வந்து ஐ லூப் போவோம். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து ஜே வந்து 2 ஆயிடுச்சு. இப்போ ஜேயோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்குறீங்க, 2 less than equal to 9, அதாவது 2 less than equal to 9 கண்டிஷன் ட்ரூ. 2 வந்து 9 விட சிறுசு தான், கண்டிஷன் ட்ரூ. உள்ள வந்து if j greater than equal to 6 minus i, மறுபடியும் சேம் தான் 5. இங்க j less than equal to 4 plus i, இங்கேயுமே 5. ஸோ 5 பார்த்தா கண்டிப்பாக கண்டிஷன் கிடையாது, ஃபால்ஸ். மறுபடியும் இங்கே ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ 2 வந்து ஜேயோட வேல்யூ 2 இருக்கும்போது அங்கே ஸ்பேஸாக பிரிண்ட் ஆயிருக்கு. மறுபடியும் j பிளஸ் பிளஸ் ஜேயோட வேல்யூ 3, ஆனால் ஐயோட வேல்யூ 1. ஸோ இதோட மீனிங் என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் ரோல தான் இன்னுமே இருக்கும். அதாவது ஐ பண்ணா நம்ம ஃபர்ஸ்ட் ரோல தான் இன்னுமே இருக்கும். ஆனால் தேர்ட் காலமுக்கு வந்துட்டோம். அதாவது இந்த தேர்ட் காலம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துக்கு நம்ம வந்து வந்துட்டோம். இப்போ 3 less than equal to 9 கண்டிஷன் ட்ரூ. உள்ள வந்து if j greater than 6 minus i, அதாவது 5 இருக்கு. ஆல்ரெடி இங்கே 5 இருக்குது இல்லையா, 5. இங்கேயும் வந்து 5 பாக்குது. அதாவது ஜேயோட வேல்யூ வந்து 5 செக் பண்ணுது. ஆனால் ஜேயோட வேல்யூ வந்து 3 இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் மறுபடியும் ஃபால்ஸ் ஆகி இங்க வந்து மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. ஸோ 3லுமே வந்து இங்க ஒரு எம்டி ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிடும். மறுபடியும் ஜே பிளஸ் பிளஸ். ஜேயோட வேல்யூ வந்து 4. ஜேயோட வேல்யூ வந்து 4 கண்டிஷன் வந்து ட்ரூ. ஜே வந்து 4 less than equal to 9 கண்டிஷன் ட்ரூ. உள்ள வந்து ஜே greater than equal to 6 minus i. ஓகேங்களா. 6 minus i 5, 4 plus i 5. இந்த மாதிரி கண்டிஷன் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா
ஸோ இங்கே 5 ஆனால் ஜேயோட வேல்யூ எவ்வளோ 4 கரெக்டுங்களா? அப்போ இந்த 4 வந்து நமக்கு இந்த கண்டிஷன் மறுபடியும் ஃபால்ஸ் ஆகி எல்ஸுக்கு போகிறோம். எல்ஸுக்கு போய் என்ன ஆகுதுன்னா இந்த 4 ஜே 4 இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் ஜே பிளஸ் பிளஸ் ஜேயோட வேல்யூ 5ல் இருக்கு. ஜேயோட வேல்யூ 5ல் இருக்கு. ஜே அதாவது 5 less than equal to 9 கண்டிஷன் ட்ரூ. உள்ள வந்து ஜே greater than equal to 6 minus 5 தான் எவ்வளோ 5 கண்டிஷன் ட்ரூ. அதாவது ஜேயோட வேல்யூ 5 6 minus 5னாலும் அதோட வேல்யூ எவ்வளோ 5 தான். அதாவது 6 minus 1 எவ்வளோ 5. ஜே less than equal to ஜே less than equal to 4 plus i 4 plus i னா எவ்வளோ அதுவுமே வந்து 5 தான். ஸோ ஜேயோட வேல்யூ 5 தான். இப்போ கண்டிஷன் ட்ரூ. உள்ள வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதனால நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு. மறுபடியும் வந்து ஜே பிளஸ் பிளஸ் ஜேயோட வேல்யூ 6 கண்டிஷன் ட்ரூ. உள்ள வந்து பிரிண்ட் ஆகுது. ஆனால் இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டார் பிரிண்ட் ஆகாது. ஏன்னா வந்து இங்கே 5 இங்கேயும் 5 அதாவது 5 தான் இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஏன்னா ஜேயோட வேல்யூ 6 ஆயிடுச்சு பிளஸ் பிளஸ். இந்த மாதிரி வந்து ஜே வந்து 9 ஆகிற வரைக்குமே நடக்கும். இப்போ ஜேயோட வேல்யூ வந்து 1 செகண்ட். இப்போ ஜேயோட வேல்யூ வந்து 9 இமேஜின் பண்ணுங்க. ஐ 1 இருக்கும்போது ஜேயோட வேல்யூ 9 வரைக்குமே வந்துட்டோம். இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த கண்டிஷன் மறுபடியும் ஃபால்ஸ். ஏன்னா 5 இருந்தால் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். 5 கிடையாது, 9 வந்துட்டோம். ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிருச்சு. அது மறுபடியும் ஜே பிளஸ் பிளஸ். இப்போ ஜேயோட வேல்யூ எவ்வளோ 10. அப்போ இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணி பார்ப்போம். 10 அதாவது ஜேயோட வேல்யூ இப்போ 10 இருக்குது இல்லையா? அப்போ இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணணும். 10 less than or equal to 9 அதாவது 10ங்கிற வேல்யூ 9ஓட சிறுசுன்னு சொல்றோம். இல்ல கண்டிஷன் ஃபால்ஸ். கரெக்டா? 10 வந்து 9ஓட பெருசுன்னு தவிர சிறுசு கிடையாது. ஸோ இந்த கண்டிஷன் பிரேக் ஆகி என்ன ஆகுது? ஜே லூப்ல இருந்து வெளியே வந்துடும். ஜே லூப்ல இருந்து வெளியே இந்த இடத்துல இருந்தா ஜே லூப்ல வந்து பிரேக் ஆகிறோம். பிரேக் ஆயிடுச்சுன்னா அடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பிரிண்ட் ஆஃப் புதுசாக ஒரு நியூ லைனுக்கு வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ என்ன நியூ லைன் அதாவது செகண்ட் ரோக்கு நம்ம வந்து வந்துடுவோம். மறுபடியும் ஐ பிளஸ் பிளஸ். இப்போ தான் ஐயோட வேல்யூ என்ன ஆகுது? இப்போ தான் ஐயோட வேல்யூ வந்து 2 ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ 2. ஓகேங்களா? 2 இருக்கும்போது என்ன ஆகும்? சேம் கான்செப்ட் தான். இந்த மாதிரி நம்ம வந்து லூப்ல போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட கான்செப்ட். ஓகேங்களா? இவ்வளோதான் வந்து பேட்டர்ன் ப்ரோக்ராம். ஸோ நம்மளோட லாஜிக்கே எங்க இருக்குதுன்னா நம்ம மெயினாக பண்ண வேண்டியது இந்த லாஜிக் இருக்குது இல்லைங்களா? இதை நம்ம கண்டுபிடிச்சாலே போதும், நம்மளோட ப்ராப்ளமே வந்து சால்வ் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இது வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டூல் பார்த்தீங்கன்னா VS Code. ஸோ இங்கே VS Codeல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கோட் போட்டு வச்சிருக்கேன். VS Codeல இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக கொடுக்குற சியோட சின்டாக்ஸ் தான். இதெல்லாம் அப்படியே கொடுத்துருக்குங்க. இந்த ரிட்டர்ன் வரைக்குமே அப்படியே கொடுத்துருங்க. இதான் வந்து நம்மளோட பிளாக் ஆஃப் கோட். அங்கே வந்து இந்த ஐஜே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தென் வந்து i = 1, i less than equal to 5. நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான். தென் வந்து j = 1, j less than equal to 9, சேம் லாஜிக் தான். தென் வந்து இங்கே நம்ம போட்டுருக்கு தான் வந்து நம்ம இஃப் கண்டிஷன் லாஜிக். ஓகேங்களா? என்ன போட்டிருக்கேன்? j greater than equal to 6 minus i. இங்கே பார்த்துருந்தோம் இல்லையா? j greater than equal to 6 minus i, j less than equal to 4 plus i. இங்கே வந்து 4 plus i போட்டு கண்டிஷன் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் இல்லாட்டி வந்து எக்ஸ் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகணும். அப்புறம் வந்து நியூ லைன் போட்டிருக்கோம். கிளியரா இருக்கு இல்லையா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்க இல்லையா? இங்கே வந்து எங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். அப்போ நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் விசிபிளா இருக்கும். ஓகே, பார்த்தீங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார் ட்ரையாங்கிள் வந்து நம்ம பில்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதுதான் நம்ம வீடியோட ஃபர்ஸ்ட் பிளேலிஸ்டோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னும் மோர் வீடியோ வந்து உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நெக்ஸ்ட் என்ன சேஞ்சஸ் பண்ணணும், நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுமே வந்து நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோல இம்ப்ரூவ் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு கீப் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா நான் நிறைய சேனல்ல பார்த்துருக்கேன். தமிழ் நிறைய பேர் ஹிந்தி, கன்னடா, அதெல்லாம் இங்கிலீஷ்ல தான் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ரோக்ராம்லாம் அதிகமாக போட்டுருக்காங்க. நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல வந்து கம்மியாக தான் இருக்கு. அது இந்த மாதிரி ஈஸியான வே வந்து கம்மியாக இருக்கு. ஏன்னா 3 லூப் 4 லூப் 5 லூப் வரைக்கும் வச்சு எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் லூப்போட கவுண்ட் வந்து கம்மி பண்ணி கண்டிஷன்ஸோட கவுண்ட் கம்மி பண்ணா தான் நம்ம வந்து கோட் வந்து குவாலிட்டியாக ரீடபிளாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து எஃபர்ட் போட்டு நான் வந்து இந்த கண்டென்ட் உங்களுக்காக டெலிவரி பண்ணுறேன். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஒர்க் ப்ரொஃபஷன்ஸாக இருக்கலாம், கரியர் சேஞ்ச் பண்ணும்போது லாஜிக் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கீப் சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து கமிங் டேஸ்ல வந்து நெக்ஸ்ட் பிளேலிஸ்டோட பிளேலிஸ்டோட ஒவ்வொரு வீடியோ நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்டார் பேட்டர்ன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இன்னொரு பேட்டர்ன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கமிங் வீடியோஸ்ல வந்து எப்படி நம்பர் பேட்டர்ன்ஸ் பிரிண்ட் பண்றது, எப்படி ABCD பேட்டர்ன்ஸ் பிரிண்ட் பண்றது, எல்லாமே நம்ம வந்து கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ஹார்டான வீடியோஸ், அதாவது டஃப்பான பேட்டர்ன்ஸ் நம்ம வந்து இதில் பார்ப்போம். ஸோ இந்த கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.